எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரொம்ப ஃபோட்டோஜெனிக்கா இருக்கீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களை சில பிக்சர்ஸ் எடுத்துக்கலாமா? டெலீட் பண்ணிடுங்க. சாபாஸ். உங்க நம்பர் கிடைக்குமா? சூர்யா. ஓகே சூர்யா, சொல்லுங்க ஜோ. டிவோர்ஸ் போட்டோ ஷூட் பண்ணணும். டிவோர்ஸா? டிவோர்ஸ் போட்டோ ஷூட் பண்ணணும். டிவோர்ஸ் போட்டோ ஷூட் பண்ணணும். ஏய், என்னதானடா நடந்துச்சு? நீ வாடு சொல்லாம கிளம்பு சரக்கு அடிச்சிருக்க. அப்படி என்னதானடா சொன்ன அந்த பொண்ணு? ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுமா? ஓ, அந்த பொண்ணுக்கு கல்யாணமா? வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் பண்ண சொன்னாளா? விடிடா, ஏதோ ஒரு நாள் பார்த்த பொண்ணு, என்னமோ பல நாள் பார்த்து லவ் பண்ணி இப்போ அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாதிரி, அந்த கல்யாணத்துக்கு நீ ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிருக்க. விடிவியா மாப்பிள்ள? திரிஷா இல்லைனா நயன்தாரா. ஹேய், அது இல்லடா. அப்படி என்ன தான்டா ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுமா? டிவோர்ஸ் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுமா? என்னது, டிவோர்ஸுக்கு ஃபோட்டோ ஷூட்டா? ஏய், இந்த நாட்டில் என்னதான்டா நடக்குது? டிவோர்ஸ்க்குலாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்களா? எதுக்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் ஒரு விவசாயம் போச்சு. முதல்ல இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற உங்க விழுக்கணும்டா. நீங்க இப்படி எடுக்கிறதுனால தான்டா ஊருக்குள்ள நிறைய பேர் இப்படி சுத்திட்டுறாங்க. குடிச்ச போதையெல்லாம் குப்பு நிறைங்கிச்சடா. எதுக்கு ஒரு பப்ளிசிட்டி தேடணும் ஒரு விவசாயம் இல்லை? இல்லடா, அந்த பொண்ணை பார்த்தா இதுக்கெல்லாம் பப்ளிசிட்டி தேடுற பொண்ணா தெரிலடா. அப்புறம் இதுக்கு பேர் என்னது? டேய், எவனாவது டிவோர்ஸ் பண்ணதுக்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்களா? டேய், இந்த மாதிரி ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பண்ணாதான் ஃபேமஸ் ஆகலான்னு சொல்லிட்டு பண்ணிக்கிருக்காங்க. மாப்பிள்ள, இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. ஏன் எடுத்தா என்ன தப்பு? ஏன்டா தெரிஞ்சுதான் பேசுறியா? டேய், டிவோர்ஸுங்கிறது எவ்வளோ சோகமான விஷயம். அதுக்கு போய் எவனாவது ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்களா? இங்கே நல்லதுக்கு சொல்கிறேன், இது நமக்கு தேவையில்லாத வேலை. சூர்யா, ஹலோ, சொல்லுங்க சூர்யா. உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. நீங்க கஃபேல டிவோர்ஸ் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஏன், என்னாச்சு சூர்யா? டிவோர்ஸ்க்கு எதுக்குங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்? உங்க மோட்டிவ் என்னன்னு தெரியலையே. அடுத்துல மோட்டிவ்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் மார்னிங் சொன்ன மாதிரி தான், எனக்கு ரீசெண்டா டிவோர்ஸ் ஆச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஐம் ஹாப்பிலி டிவோர்ஸ்ட், அவ்வளோதான். அதாங்க புரியல. என்னங்க புரியல? உங்களுக்கு டிவோர்ஸ் ஆனது கஷ்டமா இல்லையா? என்னங்க சிரிக்கிறீங்க? இல்ல, உங்க போட்டோகிராஃபிலாம் ரொம்ப மெச்சர்டா இருந்தது. நீங்க இவ்ளோ இம்மெச்சர்டா கேக்குறீங்க. வாட் இம்மெச்சூர்டா? பின்ன என்னங்க, டிவோர்ஸ் ஆனா கஷ்டப்படுவாங்கன்னு யார் சொன்னா உங்களுக்கு? ஏன் கல்யாண வாழ்க்கை ஒத்து வரலன்னா சந்தோஷமா பிரிய மாட்டாங்களா? நல்ல தீமா ரெடி பண்ணிட்டு வாங்க நம்ம போட்டோ ஷூட்க்கு. இது மாதிரி யாருமே பண்ணிருக்க கூடாது. அப்படி இருக்கணும், சரியா? பை, குட் நைட். ஹலோ, என்னடா சொல்றா? அவ சந்தோஷமா தான்டா இருக்கா. நான் சொல்லல இது நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு. டேய், அவ சொன்னதுல ஒரு லாஜிக் இருக்குடா. என்ன? டிவோர்ஸ் பண்ணி ஏன் சந்தோஷமா பிரியக்கூடாது? ஆமால, பாயிண்ட். அந்த பொண்ணு இது வரைக்கும் எவ்வளவு கொடுமையான கல்யாண வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கோம். புருஷன் பெரிய கொடுமைக்காரனா இருந்திருப்பான்டா. அதுக்காக அவனை பழி வாங்குறதுக்கு தான் இந்த போட்டோ ஷூட்டு. அதை போய் தப்பா நினைச்சிட்டடா. யாரு? நானா? பின்ன நானா? நாளைக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது சொல்லு, நானும் வரேன். நம்மகிட்ட உள்ள ஐடியாவெல்லாம் போய் கொட்டுவோம். அந்த போட்டோ ஷூட்டை பார்க்க போற அவன் புருஷன் நாக்க புடிங்கி சாண்டா. ஹாய். ஹாய். வணக்கம் மேடம். ஹாய், வணக்கம். என்ன சூர்யா, நேத்து நைட்டெல்லாம் தூங்கலையா? கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு. ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. ஆமா மேடம், நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருந்தானா.
நான் தான் சொன்னேன் இந்த ஜென்ஸ் வேர்ல்டுல டைவர்ஸ்க்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு. டேய் அது ஜென்ஸ் வேர்ல்டு இல்லடா, ஜென்சி. எனக்கு எல்லாம் தெரியும்டா, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் மேடம், உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு எவ்வளோ கொடுமை பண்ணியிருப்பாரு, அதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு நான் தான் சொன்னேன். அப்போ தானே மேடம் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருக்கும். மேடம் அது மட்டும் இல்லை, இனிமே எந்த பொண்ணுமே அவனை கல்யாணம் பண்ணக்கூடாத அளவுக்கு சூப்பரான ஒரு தீம் நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு நான் ரெடி பண்ணி வந்திருக்கேன் மேடம். எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? சொல்லுங்க. ஓகே மேடம். மேடம் பாருங்க மேடம், இப்படித்தான் சைனாவில் ஒரு கேர்ள் இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோவை காலில் மிதிக்கிற மாதிரி எடுத்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதுக்கு மேலே வேற மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோட்டோவை கிழிக்கிறோம், உங்கள் மேரேஜ் ஆல்பத்தை எரிக்கிறோம். அது மட்டும் இல்லை மேடம், ஒரு ரெட் டீமில் நல்லா ஃபயரா உங்கள் வன்மத்தை எல்லாத்தையும் இந்த ஃபோட்டோ ஷூட் மூலமாக அக்னி குளமாக கக்குறீங்க. தீ பிடிக்க அண்ணல் பறக்க பறக்க இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம். எப்படி மேடம்? எப்பரா? ஒரு நிமிஷம். எப்படி? நான் தான் வேணாம்னு சொன்னல. சும்மாரா, தெரியும். ஹலோ, போட்டோ ஷூட் பத்தி சொல்லியிருந்தேன்ல, அந்த தீம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, கேக்குறியா? ஓகே, கேக்குறேன். நீங்க அந்த கான்செப்ட் சொன்னீங்கல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஹலோ, ஹாய். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார், ஃபோட்டோவை கிழிக்கிறோம், மேரேஜ் ஆல்பத்தை வந்து எரிக்கிறோம். அப்படி ரெட் டீமில் ஃபயரா அவங்க வன்மத்தை எல்லாத்தையும் கொட்டி தீர்த்து செமையா ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறேன் சார். அது மட்டும் இல்லை சார், நிறைய அனல் பறக்க பண்ணுறேன் சார். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, மேடம் ஹஸ்பண்ட் இதை பார்த்துட்டான்னு வச்சுங்களே, அதோட அவன் நாக்கு முடியும் செத்து போயிடுவேன். எல்லா வன்மத்தையும் இதில் கக்குறோம் சார். எப்படி சார்? நைஸ் கான்செப்ட். ஃபோனை கொஞ்சம் ஜோக் கிட்ட கொடுங்க. ஓகே சார். மேடம் இந்தாங்க. ஹலோ. ஏய், கான்செப்ட் நல்லா இருக்கு, இதே எக்ஸிக்யூட் பண்ணிடு. மேடம் சார் இம்ப்ரெஸ் ஆயிட்டார்ல? சாரி யார், உங்க ஃப்ரெண்டா? இல்ல, இவர்தான் என் ஹஸ்பண்ட். அத்தி. I'll talk to you later. ஓகே, பை. என்ன மேடம், கல்யாண பத்திரிக்கைக்கு டிசைன் செலக்ட் பண்ற மாதிரி கேட்டுக்கிறீங்க? நீங்க உண்மையிலே டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களா இல்ல எங்க 2 பேரையும் வச்சு பிராங்கிங் பண்றீங்களா? அப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க. டேய் சும்மா இருடா. உண்மையாவே இவர்தான் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அருண். இன்ஃபேக்ட் இந்த போட்டோ ஷூட் ஐடியா சஜஸ்ட் பண்ணதே இவர்தான். ஹோ, எனக்கு இவர் சொல்ற மாதிரி இந்த ரிவெஞ்ச் எடுக்கணும், அசிங்கப்படுத்தணும், இந்த வன்மத்தை கக்கணும் அப்படின்லாம் எந்த தாட்டும் இல்லை சூர்யா. ஜோ, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நேற்று காலில் நீங்கள் என்னை இம்மேச்சூர்னு சொல்லும் போதே உங்கள் மோட்டிவ் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் ஒரு சில தீமை சஜஸ்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் ஹேவ் எ லுக். Strong independent girl with that theme. நைஸ், வெரி நைஸ், ஒர்க்ஸ். எனக்கு இந்த தீம் ரொம்ப பிடிச்சிருக்கு. Thank you. நாம இதை ப்ரொசீட் பண்ணிடலாம் சூர்யா. ஓகே ஜோ, நாளைக்கு மார்னிங் 6 o'clock பீச்சில். யா ஷூர். I leave then. Bye. 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 டேய் இந்தரா. டேய் விட்டே தாண்டா. டேய் நைட்டு ஃபுல்லாக உன் கூட தாண்டா இருந்தேன். இப்போ நாடா என்னென்னமோ பேசுகிற? டேய் முட்டு வாடா. காலங்காத்தால அந்த குளிரில் உட்கார விட்டானே. ஏய் அவ எப்படா வருவா? வருவாடா, வெயிட் பண்ணு. சுத்தம். ஐயோ குளிர் ஆட்டுதே. பறவை போல் நான் ஆகிறேன். நீர் மோதாத மீனை, இசைகள் மீட்டாத வீணை, யார் வீண் என்று சொல்வார், இவைகள் போல் நான் ஆகிறேன். யாரும் அறியாமலே, எதுவும் புரியாமலே நான்
நானாகிட என் வாழ்வில் ஒரு வசந்தம் இனிதான் பிறக்கின்றது. நான் என்னை இன்று வென்றேன், இறகை எனக்கென்று கொண்டேன், வான் மீது ஏற சென்றேன், பறவை போல் நான் ஆகிறேன். நீர் மோதாத மீனே, இசைகள் மீட்டாத வீணை, யார் வீண் என்று சொல்வார், இவைகள் போல் நான் வாழ்கிறேன். வாவ், சூர்யா சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. And தேங்க்யூங்க. என்ன பேமெண்ட்? பேமெண்ட் தானே, கண்டிப்பாக கேட்பேன். இந்த ஃபோட்டோ ஷூட்டை என்னோட பேஜில் போஸ்ட் பண்ண போகிறேன். அதுதான் என்னுடைய பேமெண்ட். நீங்கள் வேணாம் சொல்லக்கூடாது. இல்ல சூர்யா, அது ஏங்க, நீங்கள் பார்க்குறதுக்கு மட்டும் இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் என் பேஜில் போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இதை போஸ்ட் பண்ணால் எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்தாலும் வரும். சரி, your wish. தேங்க்யூ. And again, thank you so much. Bye. பாய். ஜோ, ஆ, டச்சில் இருப்பீங்கல்ல? கண்டிப்பா சூர்யா. பாய். பாய். பார்க்கலாம். டேய், என்னடா நடக்குது இங்க? நீ பார்க்குற பார்வையே சரியில்லையே. ஏய், அந்த பிள்ளைக்கு இப்போதான்டா டைவர்ஸ் ஆயிருக்கு. அவன் புருஷங்காரன் இருக்கான்ல, அவன் எக்ஸஸ்புல்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு கூடவே சுத்திட்டுறேன். நீ என்ன நான் லவ் வீட்டுக்கு இருக்க? இதெல்லாம் சரி விட்டு வராது மாப்ள. டேய், உனக்கு இது சொன்னா புரியாது, வா போலாம். டேய் மாப்ள, இது நமக்கு சரி விட்டு வராது, இதோட நிறுத்திக்க, அப்படித்தான் சொல்லுவேன்.